ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா வெற்றிகரமா அணு ஆயுதங்களை தன்னுடைய முப்படைகள்லையும் இணைச்சிருக்காங்க. இதன் மூலமா நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டி கொண்ட வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா தன்னுடைய கன்வென்ஷனல் மிசைல் பவரை அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவிடம் அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல்கள் இருக்கும் பொழுது எதற்காக சாதாரண கன்வென்ஷனல் மிசைல்களை இந்தியா டெவலப் செய்றாங்க, கன்வென்ஷனல் மிசைல்களோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய அரசாங்கம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில விமான ஓடுதளங்கள் மற்றும் ஹெலிபேடுகளை அதிவேகமா அமைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. எதற்காக விமான ஓடுதளங்கள் மற்றும் ஹெலிபேடுகளை இந்தியா டெவலப் செய்றாங்க, இதன் மூலமா இந்திய படையினருக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், ப்ராஜெக்ட் 75I திட்டத்தின் கீழ் மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் 6 கல்வரி கிளாஸ் சப்மரீன்களை இந்திய கடற்படைக்கு கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் இன்னும் ஓரிரு வருடங்கள்ல நிறைவடைய போகுது. இந்த சூழ்நிலையில கூடுதலா 3 கல்வரி கிளாஸ் சப்மரீன்களை கட்டுவதற்கான ஆர்டர் மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனத்திற்கு கிடைக்க போகதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக இந்தியாவுக்கு கூடுதலா 3 கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள் தேவைப்படுது, கல்வரி கிளாஸ் சப்மரீன்களோட சிறப்பு அம்சம் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா அணு ஆயுதங்களை தன்னுடைய முப்படைகள்ல இணைச்சிருக்காங்க. இதன் மூலமா இந்தியாவுக்கு ஒரு மினிமம் கிரெடிபிள் நியூக்ளியர் டிட்டரன்ஸ் இருக்கு. இதனால எதிரி நாடுகள் இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா இந்தியாவால் திரும்பி அந்த நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இந்த சூழ்நிலையில இந்தியா தன்னுடைய கன்வென்ஷனல் மிசைல் பவரை அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சீனா செய்யக்கூடிய பிரச்சனைகள். இந்திய சீன எல்லையை பொறுத்தமட்டில் சிலிகுரி காரிடோர் பகுதி இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய பகுதி. சிலிகுரி காரிடோர் பகுதியை கைப்பற்றிட்டா இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் மெயின்லேண்ட் இந்தியாவிடம் இருந்து டோட்டலா பிரிச்சிட முடியும். ஒரு யுத்த நேரத்துல ஆயுதங்கள், உணவுப் பொருட்கள், வெடிபொருள் போன்ற விஷயங்களை ராணுவத்திற்கு இந்தியாவால் அனுப்ப முடியாத சூழ்நிலை ஏற்படும். சிலிகுரி காரிடோர் பகுதியை பாதுகாப்பதன் மூலம் இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் சீனா கைப்பற்றுவதை தவிர்க்க முடியும். இதனைத் தொடர்ந்து இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி பிளானர்ஸ் சிலிகுரி காரிடோர் பகுதி மற்றும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை கொண்டு பாதுகாப்பதற்கு முடிவெடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட பிரளை மற்றும் 1500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட நிர்பய் மிசைல சிலிகுரி காரிடோர் பகுதியில இந்தியா நிலைநிறுத்தி இருக்காங்க. இதன் மூலமா சிலிகுரி காரிடோர் பகுதியை சீன ராணுவம் கைப்பற்ற முயன்றால் இந்த மிசைல்களை பயன்படுத்தி சீன ராணுவத்தின் மீது கடுமையான தாக்குதலை இந்தியாவால் நடத்த முடியும். பிரளை மற்றும் நிர்பய் மிசைல்களை சில வருடங்களுக்கு முன்பு தான் DRDO வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த மிசைலுக்கான ஆர்டரை ஏற்கனவே இந்திய அரசாங்கம் கொடுத்துட்டாங்க. இதனைத் தொடர்ந்து இந்த 2 மிசைல்களோட யூசர் ட்ரையலும் இன்னும் கூடிய விரைவில் நடக்க உள்ளது. பிரளை மற்றும் நிர்பய் மிசைல்களை பயன்படுத்தி இந்தியா என்ன செய்ய விரும்புறாங்கன்னா அணு ஆயுதங்களை எந்த நாடும் அவ்வளவு எளிதா பயன்படுத்திட மாட்டாங்க. ஆனா பிரளை மற்றும் நிர்பய் போன்ற கன்வென்ஷனல் மிசைல்களை தான் அதிகமாக யுத்தத்துல பயன்படுத்துவாங்க. நியூக்ளியர் மிசைல்கள் யுத்தம் கைமீறி போகும் பொழுது மட்டுமே இந்தியா பயன்படுத்துவாங்க. இப்ப நடக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போற பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரஷ்யாவிடம் உலகத்திலே 2வது அதிக எண்ணிக்கையில அணு ஆயுதங்கள் இருக்கு. ஆனா ரஷ்யாவால் அந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியல. முழுக்க முழுக்க கன்வென்ஷனல் மிசைல்களை பயன்படுத்தியே தாக்குதல்களை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களை முதல்ல எந்த நாட்டின் மீதும் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற நியூக்ளியர் பாலிசியை வச்சிருக்காங்க. இதனால எதிரி நாடுகள் முதல்ல நமது நாட்டின் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் இந்தியா அணு ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க. அதனால அக்னி போன்ற மிசைல்கள் இந்தியாவின் எதிரி நாடுகளுக்கு பதிலடி கொடுப்பதற்காக தான் இந்தியா உருவாக்கி இருக்காங்க. ஆனா பிரளை மற்றும் நிர்பய் போன்ற மிசைல்களை தான் சாதாரணமா நடக்கக்கூடிய யுத்தங்கள்ல இந்தியா அதிகமா பயன்படுத்த போறாங்க.
இந்தியா தன்னுடைய கன்வென்ஷனல் மிசைல் பவரை அதிகரிப்பதற்கு இன்னொரு காரணம் சீனா கிட்டத்தட்ட 3488 கிலோமீட்டர் நீளம் கொண்ட லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில தன்னுடைய ராக்கெட் ரெஜிமெண்ட் படையணிய நிலைநிறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீன ராணுவம் 70 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட HQ-16 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை சிலிகுரி காரிடோர் பகுதியில நிலைநிறுத்தியிருக்காங்க. இதன் மூலமா யோட்டாங் பகுதியில இந்திய விமானப்படை விமானங்கள் பறப்பதை தடுப்பதற்கு சீனா முயற்சி செய்றாங்க. இதனை தொடர்ந்து இந்தியாவின் நேஷனல் செக்யூரிட்டி பிளானர்ஸ் சிலிகுரி காரிடோர் பகுதி மற்றும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை பாதுகாப்பதற்கு அதிக அளவுல கன்வென்ஷனல் மிசைல்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிக எண்ணிக்கையிலான பதுங்கு குழிகளையும் இந்தியா அமைச்சிருக்காங்க. பிரான்சிடம் இருந்து வாங்கிய ரஃபேல் போர் விமானங்களையும் சிலிகுரி காரிடோர் பகுதியை பாதுகாப்பதற்கு இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் யுத்தம் ஏற்பட்டால் தொடர்ந்து யுத்தத்தை நடத்துவதற்கு தேவையான ஆயுத கிடங்குகளையும் இந்த பகுதியில் அமைச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில சீனா தன்னை சுற்றியுள்ள அண்டை நாடுகளின் எல்லைகள்ல அதிக அளவிலான நியூக்ளியர் மிசைல்களை நிலைநிறுத்தியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹோட்டாங் பிராவின்ஸ்ல இருக்கக்கூடிய ஹெய்மின், ஜான்சு பிராவின்ஸ்ல இருக்கக்கூடிய யூமன், இன்னர் மங்கோலியா பகுதியில் இருக்கக்கூடிய ஹானிங் பேனர் போன்ற பகுதியில சீனா தன்னுடைய நியூக்ளியர் மிசைல் சைலோக்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. வரும் காலத்துல அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இந்த நியூக்ளியர் மிசைல்களை பயன்படுத்தி மெயின்லேண்ட் சைனாவை அமெரிக்காவிடம் இருந்து பாதுகாப்பதற்காக தான் இது போன்ற அதிக எண்ணிக்கையிலான நியூக்ளியர் மிசைல்களை சீனா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீனா ஈஸ்டர்ன் துர்கிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய தக்லமாக்கான் பாலைவன பகுதியில 230க்கும் மேற்பட்ட நியூக்ளியர் சைலோக்களை நிலைநிறுத்தி இருக்காங்க. இதன் மூலமா உலகிற்கு சீனாவின் நியூக்ளியர் மிசைல் கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கறத சீனா காமிக்கிறாங்க. சீனா நியூக்ளியர் மிசைல்களோடு இணைத்து தன்னுடைய கன்வென்ஷனல் மிசைல்களையும் பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. சமீப காலமா சீனா தைவான் மற்றும் ஆசியான் நாடுகளுக்கு கடுமையான நெருக்கடிகளை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஆசியான் நாடும் சீனாவை எதிர்க்கல. பிலிப்பைன் மட்டுமே தற்போது சீனாவை எதிர்க்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் சீனாவின் BRI திட்டத்தின் கீழ் ஆசியான் நாடுகள் கடன் வாங்கியிருக்காங்க. இந்தியாவின் மேற்கு எல்லையில பிரச்சனை கொடுப்பதற்கு சீனா பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ஆயுத உதவி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 039 கிளாஸ் டீசல் அட்டாக் சப்மரீன்கள், ஆர்ம்டு ட்ரோன்ஸ், போர் விமானங்கள் போன்ற பல ஆயுதங்களை சீனா பாகிஸ்தானுக்கு சப்ளை செஞ்சிருக்காங்க. இதன் காரணமா தான் இந்தியா தொடர்ந்து தன்னுடைய கடற்படை மற்றும் ராணுவத்தின் வலிமையை அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இரண்டாவது அப்டேட், ஈஸ்டர்ன் லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய நயோமி ஏர்பேஸ்ல இந்தியா ஒரு அட்வான்ஸ் லேண்டிங் கிரவுண்ட அமைக்க போறாங்க. இதன் மூலமா இந்திய விமானப்படையின் அனைத்து விதமான விமானங்களையும் இந்த விமான ஓடுதளத்திலிருந்து பயன்படுத்த முடியும். இந்த நயோமி ஏர்பேஸ் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியிலிருந்து வெறும் 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த நயோமி ஏர்பேஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கு. இதன் காரணமா தான் இந்தியா தற்போது இந்த நயோமி ஏர்பேஸ்ல அட்வான்ஸ் லேண்டிங் கிரவுண்ட அமைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஈஸ்டர்ன் லடாக் பகுதியில சுற்றுலாவையும் ஊக்குவிப்பதற்கு இந்த அட்வான்ஸ் லேண்டிங் கிரவுண்ட் பயன்படுத்தப்பட உள்ளது. நயோமி ஏர்பேஸ்ல அட்வான்ஸ் லேண்டிங் கிரவுண்ட் அமைப்பதன் மூலம் குளிர்காலங்களிலும் ஈஸ்டர்ன் லடாக் பகுதியை இந்தியாவால் ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் செய்ய முடியும். ஈஸ்டர்ன் லடாக் பகுதியில அதிநவீன விமான ஓடுதளம் அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 219 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விமான ஓடுதளங்கள் அமைக்க முடியாத இடங்கள்ல ஹெலிபேடுகளையும் அமைப்பதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதன் மூலமா விமான ஓடுதளம் அமைக்க முடியாத மலைப்பாங்கான பகுதிகளிலும் இந்திய படையினரை ரொம்ப ஈஸியா டிப்ளாய் செய்ய முடியும். குறிப்பா லடாக், அருணாச்சல் பிரதேஷ் போன்ற பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான ஹெலிபேடுகள் அமைக்கப்பட்டு வருது. மூன்றாவது அப்டேட், மேசகன்டாக் ஷிப்பில்டிங் லிமிடெட் நிறுவனம் ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் 6 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை இந்திய கடற்படைக்காக கட்டி கொடுத்திருக்காங்க. இதுல 5 நீர்மூழ்கி கப்பல்கள் ஏற்கனவே இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டு விட்டது. மீதமுள்ள ஒரே ஒரு நீர்மூழ்கி கப்பலை தற்போது கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நீர்மூழ்கி கப்பலும் இந்த வருடத்தோட இறுதிக்குள் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இதனை தொடர்ந்து மேசகன்டாக் ஷிப்பில்டிங் லிமிடெட் நிறுவனத்திற்கு கூடுதலா 3 கல்வரி கிளாஸ் சப்மரீன்களை கட்டுவதற்கான ஆர்டர் கிடைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புல 3 கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள் கட்டப்பட உள்ளது. மேசகன்டாக் ஷிப்பில்டிங் லிமிடெட் நிறுவனம் ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின்
திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 6 நீர்மூழ்கி கப்பலை ரொம்ப ஸ்லோவா கட்டி கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் புதிதாக கட்டப்பட உள்ள 3 நீர்மூழ்கி கப்பல்களை வெறும் 6 வருடங்கள்ல தங்களால் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இன்னும் கூடிய விரைவில் மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனத்திற்கு 3 சப்மரீன்களை கட்டுவதற்கான ஆர்டர் கிடைக்க போகுது. இந்த 3 கல்வரி கிளாஸ் சப்மரீன்களை 2030வது வருடத்துக்குள் இந்திய கடற்படைக்கு சப்ளை செய்யணும். புதிதாக கட்டப்பட உள்ள 3 கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள்ல DRDO நிறுவனத்தால் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்திய படையில் இணைக்கப்பட்டிருக்க கல்வரி கிளாஸ் சப்மரீன்களையும் இந்தியா உள்நாட்டிலே தயாரித்த ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் 2024 இருந்து 2025வது வருடத்துக்குள் இணைக்கப்பட உள்ளது. கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள் 1615 டன் எடை கொண்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் 67.5 மீட்டர் நீளமும் 6.2 மீட்டர் அகலமும் 12.3 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல்னால அதிகபட்சமா 12,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள் நீருக்கு அடியில் மூழ்கிய நிலையில் 37 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல பயணிக்க முடியும். அதுவே தண்ணீரோட மேற்பரப்புல 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பலை இயக்குறதுக்கு 8 ஆபீசர்கள் மற்றும் 35 செயலர்கள் தேவைப்படுவாங்க. கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள்னால அதிகபட்சமா 350 மீட்டர் ஆழத்துல டிராவல் செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.